ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற டெசிஷன் தான் நம்ம எந்த நிலைமையில இருப்போம், என்ன மாதிரியான மனிதராக இருப்போம்னு முடிவு செய்யுது. நான் டெசிஷன்னு சொன்னதோ நீங்கள் எஜுகேஷன், கெரியர், கல்யாணம்னு பெரிய பெரிய டெசிஷனுக்கு போயிருப்பீங்க. ஆனால் நம்ம லைஃப்ல எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளுமே நம்ம வாழ்க்கையில நமக்கே தெரியாம பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இன்னைக்கு காலையில் நம்ம என்ன சாப்பிடலாம், பீட்சாவா தோசையா அப்படின்னு யோசிச்சு ரெண்டுல ஒன்று செலக்ட் பண்றதுமே ஒரு டெசிஷன் தான். இந்த ரெண்டு விஷயத்துல இருக்க நல்லது கெட்டதை யோசிச்சு முடிவெடுத்தாதான் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய உணவு எதுவோ அது தேர்வு செய்ய முடியும். என்ன சாப்பிடணும், எப்ப தூங்கணும், இந்த மாதிரியான டிசிஷன் எல்லாம் கேட்கறதுக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் லாங் டேர்ம்ல உங்க ஹெல்த், மைண்ட் செட் இதெல்லாமே எப்படி இருக்க போகுதுன்னு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க எடுத்த முடிவு தான் காரணமா இருக்கும். சில பேர் ரொம்ப யோசிச்சு தவறான முடிவுகள் எடுப்பாங்க. சில பேர் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அதுல உறுதியா நிப்பாங்க. இதுல நீங்க எப்படிப்பட்ட மனிதரா இருந்தாலும் முடிவெடுக்கிறதுக்குன்னு இருக்க வழிமுறைகளை கொஞ்சம் பயிற்சி செஞ்சீங்கன்னா நீங்களும் ஒரு சிறப்பான முடிவெடுக்கக்கூடிய நபரை மாறுவீங்க. முடிவெடுத்தல் அப்படிங்கிறது ஒரு திறன். அந்த திறனை தொடர்ந்து உங்க மூளைக்கு பழக்கப்படுத்துறது மூலமா நீங்க சரியான முடிவுகளை தேர்வு செய்ய முடியும். சராசரியா ஒரு மனிதர் 33,000 இருந்து 35,000 வரை ஒரு நாளைக்கு டிசிஷன் எடுக்கிறாங்களாம். இது எல்லாமே நம்ம கான்சியஸா யோசிச்சு எடுக்கிற முடிவுகளான்னு கேட்டா கிடையாது. நம்ம ஆள் மனசுல பதிஞ்சு கிடக்கிற நிறைய விஷயங்கள் நம்மளோட தூண்டுதல் இல்லாமலே இது சரி, அது தப்பு, இது ஓகே, அது ஓகே இல்லைன்னு நம்ம மைண்ட் நமக்கே தேவையில்லைனாலும் அதை யோசிச்சு முடிவெடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்களுக்கான முடிவுகள் எடுக்கும் போது நம்ம ரொம்ப கான்சியஸா திங்க் பண்ணி எடுக்கணும். எப்பவுமே நிக்காம அது இஷ்டத்துக்கு ஆட்டோ பைலட் மோட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க சப்கான்சியஸ் மைண்ட பிரேக் போட்டு நிப்பாட்டி நமக்கு தேவையான முடிவுகளுக்காக யோசிக்க வைக்கணும்னா நம்ம எழுதணும். யோசிக்கும் போது நம்ம மூளை ரொம்ப வேகமா செயல்படும், ஆனா எழுதும் போது அவ்வளவு வேகமா செயல்படாது. எழுதணும் அப்படிங்கறதுக்காகவே மூளை கொஞ்சம் பொறுமையா சிந்திக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு நிஜமாவே என்ன முடிவு தேவையோ அதை ஆழ்ந்து யோசிச்சு உங்க மூளைக்குள்ள இருந்து வாங்கிக்கலாம். மழை காலத்துல 6 மணிக்கு மேல காதுக்குள்ள கொய்யின்னு கத்துற கொசு மாதிரி விடாம கத்திட்டே இருக்க உங்க மூளைய நீங்க இன்டென்ஷனலா திங்க் பண்ண வைக்கணும். அதாவது ஒரு விஷயத்த பத்தி மட்டும் ஆழமா யோசிக்க வைக்கணும். அதுக்கு நீங்க எழுதணும். நீங்க எழுதும் போதுதான் ரைட் பிரெயினும் லெஃப்ட் பிரெயினும் சேர்ந்து வேலை செய்யும். அதாவது நீங்க எழுதுறது மூலமா உங்க மைண்ட்ல உள்ள விஷயத்த வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுவீங்க. உங்க மைண்ட்ல உருவமே இல்லாம இருக்க எண்ணங்களுக்கு நீங்க எழுதுறது மூலமா ஒரு வடிவம் கொடுக்கறீங்க. இதனாலதான் உங்க கிரியேட்டிவ் மைண்டான ரைட் பிரெயினும் லாஜிக்கல் மைண்டான லெஃப்ட் பிரெயினும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்யுது. அதே போல நீங்க மூளைக்குள்ள இருந்து யோசிக்கும் போது ஒரே நேரத்துல 3 இல்ல 4 விஷயத்த மட்டும்தான் யோசிக்க முடியும். நாளை தாண்டி இன்னும் பல விஷயங்களை யோசிக்கணும்னா நீங்க எழுதி பார்த்தா மட்டும்தான் முடியும். நீங்க நல்லா எழுதி பார்த்து சரியானது தேர்வு செஞ்சீங்கன்னா நீங்க எடுத்த முடிவுல ரொம்ப நம்பிக்கையோட இருப்பீங்க. ஆனா அப்படி எழுதி பார்த்து முடிவெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது உங்க முடிவுகள் மூலமா உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வரும். சோ நீங்க ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் எழுதுறது. இது இல்லாம இப்ப நான் சொல்ல போற இந்த 10 விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா தடுமாற்றமே இல்லாம நல்ல முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில நீங்க நினைச்ச ஒரு நல்ல இடத்துக்கு வர முடியும். சரி வாங்க அந்த 10 பாயிண்ட்ஸ் ஒன்னா பாத்துருவோம். ஃபர்ஸ்ட், ஓவரா திங்க் பண்ணக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்ற மாதிரி நீங்க ஒரு முடிவெடுக்க போறீங்கன்னா அதுல இருக்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்ல விஷயம்தான். அப்படி செஞ்சா மட்டும்தான் நமக்கு உண்மையாவே நன்மை தரக்கூடிய முடிவுகளை நம்மளால எடுக்க முடியும். ஆனா நீங்க அந்த முடிவு எடுக்கிறது கொடுக்கற நேரம் அப்படிங்கறது அந்த முடிவு தவறா போச்சுன்னா நீங்க எவ்வளவு வருத்தப்படுவீங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கணும். அதாவது இப்ப நீங்க ஒரு ட்ரெஸ் வாங்கலாமா வேண்டாமான்னு 2 நாள் யோசிக்க கூடாது. ஏன்னா ஒருவேளை அது ஃபிட்டிங் சரியில்லாம போச்சுனாலும் ஒரு 5 இல்ல 10 நிமிஷம் தான் வருத்தப்படுவீங்க. ஆனா இதுவே உங்க கரியரை சூஸ் பண்றதுக்கு 10ல இருந்து 15 நாள் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா உங்க கரியர் தப்பா போச்சுன்னா நீங்க வருஷ கணக்கா வருத்தப்படுவீங்க. அதனாலதான் பல கண்ணோட்டத்துல யோசிச்சு முடிவெடுக்கணும். ஆனா தேவைக்கு அதிகமா யோசிச்சோம்னா நம்ம கடைசி வர எந்த செயலும் செய்யாம யோசிச்சுக்கிட்டே மட்டும்தான் இருப்போம். சோ உங்க யோசனை சரியான நேரத்துல நிறுத்திட்டு முடிவுகளை எடுக்க தொடங்குறது ரொம்ப முக்கியம். அப்படி நீங்க எடுக்கிற முடிவுகள்ல ஏதாவது தவறு நடந்தா கூட அதை எப்படி சரி பண்ணலான்னு யோசிங்க. தவறு செஞ்சு அந்த தவறுக்கு பொறுப்பேத்துக்கிட்டு அதை திருத்திக்கிறதுல இருக்க நம்பிக்கையும் அனுபவமும் வேற எதுலயும் இருக்காது. சோ ஓவரா திங்க் பண்ணாம இருக்க ட்ரை பண்ணுங்க. செகண்ட், உங்களோட உடல்நிலை. உங்களோட பாடி எனர்ஜெட்டிக்காவும் ஃப்ரீயாவும் இருந்தாதான் நீங்க நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். சோ நீங்க ரொம்ப சோர்வாவும் கோபத்துல இருக்க சமயங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் எந்த முடிவும் எடுக்காதீங்க. அது உங்க உண்மையான முடிவா இல்லாம உங்களோட சோர்வான உடல்நிலையை பிரதிபலிக்கக்கூடிய முடிவாதான் இருக்கும். நீங்க எவ்வளவு நேரம் தூங்குறீங்க, எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்க மென்டல் கிளாரிட்டியா பாதிக்கக்கூடிய விஷயம். இந்த 2 சரியா இல்லைன்னா உங்களால சரியான முடிவுகளை எடுக்க முடியாது.
சோ நீங்க எந்த அளவு சோர்வா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தூக்கமும் ஒரு நாளைக்கு உங்க பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, அதாவது 20 கிலோக்கு 1 லிட்டர் கணக்கு வச்சு தண்ணி குடிங்க. இதனால நீங்க ரொம்ப ஹைட்ரேட்டடா ஃபீல் பண்ணுவீங்க. உங்க மூளையும் சோர்ந்து போகாம இருக்கும். ஒருவேளை தண்ணி குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தா எப்பவுமே தண்ணி பாட்டில உங்க கண் முன்னாடி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்க தண்ணி பாட்டில் உங்க கண் முன்னாடி இருந்தாலே நீங்க ரொம்ப ஈஸியா தண்ணியை குடிச்சிருவீங்க. அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல், லேப்டாப், டிவி இல்லைன்னா ஏதாவது தேவையில்லாத சத்தம் இது எதுவுமே உங்ககிட்ட இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. இதனால உங்க தூக்கம் பாதிக்காம இருக்கும். அதே போல உங்க டயட்ல ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அப்புறம் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே நிறைய சேர்த்துக்கோங்க. இது எல்லாருமே சொல்றதானே அலட்சியமா எடுத்துக்காம உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. அப்பதான் உங்களால நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். உங்க வாழ்க்கை அப்படிங்கறது நீங்க ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய முடிவுகளோட பிரதிபலிப்பு தான். 3rd, சூழ்நிலையின் வெளியில இருந்து பார்த்தல். நம்ம எல்லாருமே அட்வைஸ் கொடுக்கறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்போம். ஆனா நமக்கு மத்தவங்க கொடுத்த அட்வைஸை ஃபாலோ பண்றதுல ஆர்வம் காட்ட மாட்டோம். சோ நம்மளோட அட்வைஸ் கொடுக்கற திறனை நமக்கு சாதகமா பயன்படுத்துறதுனால நம்ம நம்மளோட வாழ்க்கைக்கான முடிவுகளை ரொம்ப எளிமையா எடுக்க முடியும். நீங்க ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. அப்போ அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க ஒரு முடிவு எடுக்கணும்னா உங்களை நீங்களே யாரோ மாதிரி நினைச்சுக்கணும். அதாவது அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வந்து அந்த விஷயத்துல என்ன முடிவு எடுக்கலான்னு ஒரு வெளியாள் மாதிரி யோசிக்கணும். அப்பதான் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். ஏன்னா டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கறது நிறைய ஃபீலிங்ஸ் அப்புறம் எமோஷன்ஸை உள்ளடக்கிய ஒரு விஷயம். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகள்லயும் உங்களோட ஃபீலிங்ஸ் அப்புறம் எமோஷன்ஸோட தாக்கம் அதிகமா இருக்கும். நிறைய காம்ப்ரமைஸ் பண்றதுக்கும் யோசிப்போம். ஆனா நம்ம வெளியாளா இருக்கும்போது இந்த எமோஷன்ஸ் எதுவுமே நம்மள பாதிக்காது. நம்மளோட அறிவாற்றலை வச்சு மட்டும்தான் முடிவெடுப்போம். அதாவது அடுத்தவங்கன்னு வரும்போது நம்ம அங்க இருக்க ஃபேக்ட பார்த்து பகுத்தறிவோடு ஒரு முடிவெடுப்போம். ஆனா நமக்குன்னு வரும்போது ரொம்ப எமோஷனா முடிவெடுப்போம். சோ உங்க அட்வைஸ் கொடுக்கற எபிலிட்டிய உங்களோட நன்மைக்காக பயன்படுத்திக்கோங்க. 4th, முடிவுகளை ஒப்பிடல். நீங்க நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க எடுத்த முடிவை அதோட நேர் ஆப்போசிட்டா எடுத்திருந்தா என்ன ஆகும்னு யோசிங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க மெடிக்கல் படிக்கணுமா இன்ஜினியரிங் படிக்கணுமான்னு யோசிக்கிறீங்க. கடைசியா இன்ஜினியரிங்னு முடிவெடுக்கிறீங்க. ஆனா ஒருவேளை நம்ம மெடிக்கல் படிச்சிருந்தா என்னெல்லாம் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இப்படி நீங்க கம்பேர் பண்ணும்போது நீங்க எடுத்த முடிவு கரெக்ட் தானு உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும். அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்கனவே எடுத்த முடிவுகள், அதனால வந்த விளைவுகள், அது எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு இன்றைய முடிவை ஏற்கனவே எடுத்த முடிவுகளோடு கம்பேர் பண்ணுங்க. நீங்க தப்பு பண்றதுக்கு பயப்படவே கூடாது. மிஸ்டேக்ஸ் பண்ணாதான் நம்மளால டெவலப் ஆக முடியும். மிஸ்டேக்ஸுக்கு பயந்து நம்ம எந்த முடிவும் எடுக்காம இருந்தா நம்மளால எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாது. மிஸ்டேக்ஸ் அப்படிங்கறது நெகட்டிவான விஷயம் இல்ல. நீங்க அதுக்காக வெக்கப்படணும்னோ வருத்தப்படணும்னு அவசியம் இல்ல. நீங்க உங்க மிஸ்டேக்ஸ்ல இருந்து எதுவுமே கத்துக்காம இருந்தாதான் அது உங்களுக்கு அசிங்கம். உங்க மிஸ்டேக்ஸ்ல இருந்து நிறைய கத்துக்க முடியும். இன்னும் சொல்ல போனா நீங்க பண்ற மிஸ்டேக்ஸ் தான் உங்களுக்கான வழிகாட்டியே. நீங்க எவ்வளவு மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்களோ அவ்வளவு வளருவீங்க. சோ வெயிட் பண்ணாம வேலைய ஆரம்பிங்க, முடிவெடுங்க. 5th, கருத்து கேட்டல். நீங்க எடுக்கிற முடிவுகள்ல யாரெல்ல நிறைய பாதிக்கப்படுவாங்களோ அவங்க கிட்ட போய் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த முடிவை எப்படி எடுத்திருக்கலாம், இந்த முடிவுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மத்தவங்கள விட யார் நேரடியா பாதிக்கப்படுவாங்களோ அவங்க கிட்டே கேக்குறது நமக்கு நல்ல தெளிவை கொடுக்கும். ஆனா நீங்க அப்படி முடிவுகள் கேக்குறதையும் நல்லா யோசிச்சு சூஸ் பண்ணுங்க. நீங்க எல்லார்கிட்டையும் டிசிஷன் கேட்டீங்கன்னா உங்ககிட்ட நிறைய டிஃபரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். அதுவே உங்களுக்கு சரியான முடிவுகள் எடுக்க விடாம பண்ணிரும். சோ உங்க ஃபீட்பேக் கேட்கிற பழக்கத்தை லிமிட்டடா வச்சுக்கோங்க. 6th, குறுகிய கால மற்றும் நீண்ட கால சாத்தியக்கூறுகள். உங்க முடிவுகள் மூலமா உங்களுக்கு லாங் டேர்மா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன, ஷார்ட் டேர்மா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்னு முன்கூட்டியே நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சில லாங் டேர்ம் கோல்ஸ் நமக்கு ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா கடைசியில கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா நம்ம சோர்ந்து போகாம ரொம்ப நாள் அந்த வேலையை செய்ய முடியும். அதே நேரம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் குறுகிய காலத்துல ரொம்ப அட்ராக்டிவா இருந்தாலும் அது மூலமா நாம நீண்ட காலத்துக்கு எந்த பலனையும் எதிர்பார்க்க முடியாது. சோ இதெல்லாம் முடிவெடுக்கும் போதே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கணும். நம்ம எடுக்க போற முடிவுல இருக்க நிறை குறைகள் எல்லாம் நம்ம முன்னாடியே கணிச்சு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு அது புதுசா இருக்காது. அதை பார்த்து பயப்படவும் மாட்டோம். ஆனா ஒருவேளை நீங்க செய்ய போற விஷயத்தோட நிறை குறையெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களால கணிக்க முடியலன்னா அதை ஏற்கனவே செஞ்ச நபர்களோட வாழ்க்கை வரலாறு படிச்சு அவங்க அந்த முடிவு எடுத்ததுனால என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில கனெக்ட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க எடுக்க போற முடிவுல என்ன நடக்கும்னு கணிச்சு வச்சிருந்தாதான் உங்களுக்கு எந்த பயமும் இல்லாம உங்க இலக்கு அடைய உதவியா இருக்கும். 7th, தவறாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள். நீங்க எடுக்கிற முடிவுகள் எப்பவுமே சரியா நீங்க நினைச்சபடியே போகும்னு எந்த அவசியமும் இல்ல. சில சமயம் நீங்க எடுக்கிற முடிவுகள் தவறா கூட போகலாம். அப்படி தவற போச்சுன்னா என்ன பண்ணலான்னு முன்கூட்டியே யோசிச்சு வைங்க.
நீங்க எடுக்கிற எல்லா முடிவும் உங்களுக்கு நல்லதாவே இருக்கும்னு அதை முழுசா நம்பாம, அந்த முடிவு தப்பா போனாலும் அதை ஈஸியா நான் சரி பண்ணிருவேன்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். இந்த மாதிரி நீங்க யோசிச்சு வைக்கும்போது பிளான் ஏ சரியா போலன்னா பிளான் பின்னு ஒண்ணு கையில வச்சிருப்பீங்க. இதனால நீங்க எந்த பயமும் இல்லாம இருக்கலாம். நம்ம நினைச்சதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணிருவோம் அப்படிங்கிற மனநிலை இருந்தா மட்டும் போதும், நம்ம எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கும் நிறைய வழிகள் இருக்கு. 8. யூசிங் டேட்டா. நீங்க கண்மூடித்தனமா என் மனசுக்கு தோணுது, நான் இந்த முடிவு எடுக்க போறேன் அப்படின்னு ஏனோ தானோன்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்காம, ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்க நம்மள பத்தின டேட்டா, நம்ம செய்ய போற விஷயத்த ஏற்கனவே செஞ்சவங்களோட டேட்டா, இதெல்லாம் வச்சு ஆராய்ஞ்சு பார்த்துதான் நம்ம ஒரு முடிவே எடுக்கணும். நம்ம எடுக்க போற முடிவுகளுக்கு ரெஃபரன்ஸா கவர்மெண்டோட ரிப்போர்ட்ஸ், நிறைய கம்பெனிஸோட ரிப்போர்ட்ஸ்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிப்போர்ட்ஸ் மூலமா நமக்கு பாஸ்ட் பத்தின ஒரு தெளிவு கிடைக்கும். அதை வச்சு நம்மளால ஃபியூச்சரை ஓரளவு கணிக்க முடியும். இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் பிசினஸ்க்கு ஒத்து வரும். ஆனா பர்சனல் லைஃப்ல நம்ம எடுக்க போற முடிவுகள் சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கணும்னா நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸும் பெரிய பெரிய மனுஷங்களோட பயோகிராபிஸும் படிக்கணும். இது பர்சனல் லைஃப்ல நீங்க எடுக்க போற முடிவுகளுக்கு உதவியா இருக்கும். இன்னும் சொல்ல போனா நம்ம படிக்கிற ஹிஸ்டரி கூட ஒரு டேட்டா தான். அட்மினிஸ்ட்ரேட்டர், பாலிசி மேக்கர்ஸ் எல்லாம் ஹிஸ்டரிய படிக்கும்போது என்ன மாதிரியான பாலிசியை ரெடி பண்ண மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே ஆட்சி செய்த மன்னர்கள் பண்ண நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க உருவாக்கின மோசமான சட்டங்களை எல்லாம் நாமளும் மீண்டும் சட்டமாக்க கூடாதுன்னு தெரிஞ்சுப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஹிஸ்டரிங்கிற டேட்டா தான் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சோ பர்சனலோ ப்ரொஃபஷனலோ நீங்க எடுக்க போற முடிவுகள் சரியா இருக்கணும்னா உங்கள்கிட்ட கண்டிப்பா பாஸ்ட பத்தின டேட்டா இருக்கணும். 9th. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். என்னதான் உங்ககிட்ட டேட்டா இருந்தாலும் அந்த டேட்டா வச்சு முடிவெடுக்கிறதுக்கு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். அந்த காரணம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குமா இருக்காதான்னு தெரிஞ்சு நம்ம முடிவெடுக்கணும். அதாவது எல்லா டேட்டாவும் நல்லா பார்த்து அதுல இருந்து சில பேட்டர்னை கண்டுபிடிக்கணும். இப்படி செஞ்சா ரிசல்ட் இப்படி வரும், இப்படி பண்ணா சக்சஸ் ஆகாதுன்னு ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும். உதாரணத்துக்கு நிறைய பாக்ஸா நம்பர்ஸ் இருக்க டேட்டாவை பார்த்து அது வெறும் நம்பர்ஸ்னு சொல்லாம அதை உங்களால விரிவா சொல்ல முடிஞ்சா நீங்க நல்ல டேட்டாவை அனலைஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்படி நல்ல டேட்டாவை அனலைஸ் பண்ணி முடிவெடுக்கிறது நம்ம கண்மூடித்தனமா இல்லாம எவிடன்ஸ் வச்சுதான் முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும். 10th. ஸ்டார்ட் ஸ்லோ. நீங்க எவ்வளவு நல்ல முடிவெடுத்திருந்தாலும் அது உங்க லைஃப்ல அப்ளை பண்ணும்போது ரொம்ப பொறுமையா தான் ஆரம்பிக்கணும். ரொம்ப பொறுமையா உங்களோட எல்லா ஃபேக்டர்ஸும் நீங்க நினைச்ச மாதிரி உங்க முடிவுகளோட ஒத்துப்போதான்னு பார்த்து ஆரம்பிக்கணும். ஒருவேளை ஒரு விஷயம் ஸ்டார்டிங்லே தப்புன்னு தெரிஞ்சா நம்ம அதுக்குள்ள போய் மாட்டிக்காம ஆரம்பத்திலே நிப்பாட்டிக்க முடியும். ஆனா நம்ம அப்படி எதையும் பார்க்காம வேக வேகமா அந்த விஷயத்துக்குள்ள இறங்கிட்டு கடைசியில அது சரியா வரலனா அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாகிரும். சோ எந்த அளவுக்கு நம்ம எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதே அளவுக்கு நம்ம நினைச்சது நினைச்ச மாதிரி போலனா அதை மாத்திக்கவும் தயாரா இருக்கணும். அதே போல ஒரே விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணாம நீங்க எடுத்த முடிவுக்கு உதவக்கூடிய எல்லா விதமான ஐடியாஸ் அப்புறம் தியரிஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புது ஸ்டைல கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி பண்றதால நம்ம ஐடியாஸ் கிரியேட்டிவா இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம இலக்கு அடையறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். அதே போல உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் உதவி இருந்தாலும் உங்களுக்கான முடிவை நீங்க தான் எடுக்கணும். எப்பவுமே முடிவெடுக்கிற உரிமையை மட்டும் வேற யாருக்கும் கொடுத்துறாதீங்க. உங்க வாழ்க்கைக்கான முடிவுகளை நீங்களே எடுக்கும் போதுதான் உங்க லைஃபோட முழு கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கும். அதனால சரியா தப்போ உங்க முடிவுகளுக்கான பின் விளைவுகளை வேற யார் மேலேயும் பழி போடாம நீங்களே ஏத்துக்கோங்க. அப்பதான் மறுபடியும் இது போன்ற முடிவுகள் எடுக்கும் போது பொறுப்பா யோசிச்சு முடிவெடுப்பீங்க. சோ இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்கனாலே லாங் டேர்ம்ல ஒரு நல்ல டிசிஷன் மேக்கரா மாறிடலாம். டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் ஒரு சாஃப்ட் ஸ்கில். இத பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லதான் முடியுமே தவிர இதுதான் சரின்னு ரொம்ப தெளிவா சொல்றதுக்கு அது ஒரு ரோட் மேப் இல்ல. அதனால நான் சொன்ன விஷயத்துல ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு உங்களுக்கான ரோட் மேப்பை நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.